மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 23 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் தான் அந்த நகையை அடமானம் வச்சு உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு கொடுத்துருப்பீங்கன்னு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் தானே ஃபோன் பேசுனீங்க, 50 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு பத்மா, வாய்க்கு வந்தபடி தயவு செஞ்சு இப்படி பேசாத, நான் வீட்டில் உள்ள நகையை கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க யாருமே எதிர்பார்க்கல நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணுவீங்கன்னு. கடைசியில் திருட்டு வேலையும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா வராரு. சிவா வந்ததோட ஜானகி சொல்றாங்க, பாத்தியா சிவா எப்படி பேசுறத அப்படின்னு. அப்ப சிவா அமைதியா இருக்காரு. சிவா அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி கேக்குறாங்க, என்ன சிவா நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க, அப்ப நீயும் சந்தேகப்படுறியா நான் தான் அந்த நகை எடுத்திருப்பேன் அப்படின்னு. அப்ப சிவா எதுவுமே பேசவே இல்லை. இதையெல்லாம் பார்த்து கொதிச்சு போன நம்ம தனா அங்கேருந்து வராங்க. வந்துட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, தனா நீ சின்ன பொண்ணு அப்படின்னு. அப்ப தனா கேக்குறாங்க, இங்க பாருங்க, சின்ன வயசுல இருந்து அம்மா இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். அப்பா மானத்தை காப்பாத்துறதுக்காக அம்மா என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கூட இந்த குடும்பம் அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க இது வரைக்குமே. அப்படிப்பட்டவங்க இந்த நகையை எடுத்திருப்பாங்கன்னு நீங்க எப்படி பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்ப கோவமா பேசுறாங்க பத்மாவை. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு தனா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. அப்ப தனா கேக்குறாங்க, இங்க பாருங்க, சின்ன பொண்ணான எனக்கே தெரியுது எங்க அம்மா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எங்க அம்மா கண்டிப்பா அந்த நகையை எடுத்திருக்கவே மாட்டாங்க. யாரு ஒருத்தவங்க இந்த வீட்டுல நகை எடுத்ததுக்கு எங்க அம்மா பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாருங்க, நீங்களும் சித்தியும் தான் சொத்தை பிரிக்கிறதுக்காக நிறைய பிரச்சனைகள் பண்ணீங்க. ஒருவேளை சொத்தை பிரிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்க கூட இந்த நகையை எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னதுனா எங்க மேல பழி போடுற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இப்ப புரியுதா, செய்யாத தப்புக்கு உங்க மேல பழி போடும் பொழுது உங்களுக்கு எப்படி கோவம் வருது, அதே மாதிரிதானே எங்க அம்மாவுக்கும் கோவம் வரும். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம எங்க அம்மா மேல பழி போடுறீங்க. எங்க அம்மா இந்த குடும்பத்துக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா பேசிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அழுகுறாங்க. அப்ப ஜானகி தனா தனக்கு ஆதரவா பேசுறத பார்த்துட்டு கொஞ்சம் கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. அதே நேரத்துல பாட்டி டக்குன்னு, போதும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு. அப்ப எல்லாரும் அமைதியா இருக்க பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, ரகு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அந்த நேரத்துல வீட்டுல இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நிக்கிறது கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை. இங்க பாருங்க, குடும்பத்துக்குள்ள சண்டை வேணாம். இங்க பாரு சிவா, ரகு எப்படி வெளியில கூட்டிட்டு வர்றதுன்னு ஏதாவது முயற்சி பண்ணியா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அம்மா லாயரை பார்த்துருக்கம்மா, அவர் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, அவர் கூடவே நின்று என்னென்ன வேணும்னு கேட்டு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு, ரகுவை சீக்கிரம் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா போறாரு. இன்னொரு பக்கம் பார்வதியை காமிக்கிறாங்க. அப்பாடா, இவங்க சண்டை போட்டுக்கிட்டு நாம இந்த தப்பு பண்ணதை கண்டுபிடிக்கல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்ப நம்ம மாயா குழம்புறாங்க, யாரு அந்த நகையை எடுத்திருப்பா அப்படின்னு. அதே நேரத்துல ஜானகிக்கு வேற வழி தெரியல. நேரா சாமி கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. என் புருஷன் இன்னைக்கு ஜெயில இருக்காரு, எப்படியாவது நீங்க தான் வெளியில கொண்டு வரணும். அவர் இந்த மாதிரி ஒரு அவமானத்தை சந்திப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப கவலையோட சாமி கும்பிட்டுக்கிட்டு நிக்க. அப்ப டக்குன்னு நம்ம ஜானகிக்கு ஒரு கனவு வருது. என்னன்னா, அந்த பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க சாமி ரூமுக்குள்ள நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தது. 2-3 தடவை சாமி ரூமுக்கிட்டே யாருக்கும் தெரியாம நின்னது எல்லாத்தையுமே நம்ம ஜானகி யோசனை பண்ணி பாக்குறாங்க. அப்ப ஜானகி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ கண்டிப்பா அந்த பார்வதி தான் எடுத்திருப்பாளோ அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்வதி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜானகியை நேரா பார்வதியை போய் பார்த்து, பார்வதி அப்படின்னு சொல்ல, பார்வதி நேரா ஜானகியை பார்த்துட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ஜானகி நோட் பண்றாங்க. அப்ப பார்வதி கேக்குறாங்க, சொல்லுங்கக்கா என்ன வேணும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் என் கூட வாயேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, சரிங்க அக்கா, கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப பார்வதி நினைக்கிறாங்க, எதுக்காக ஜானகி அக்கா நம்மளை கூப்பிடுறாங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்வதிக்கு ஒரே குழப்பம். ஜானகி நேரா அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு பார்வதி கிட்ட, பார்வதி ரூம் கதவை சாத்து அப்படின்னு சொல்ல, பார்வதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை சாத்துறாங்க. அப்ப பார்வதிக்கு செமையா வேர்க்க ஆரம்பிக்குது பயத்துல.
இதை நம்ம ஜானகி நோட் பண்றாங்க. அப்ப பார்வதி கேக்குறாங்க, அக்கா என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு. பார்வதி கேக்குறாங்க, சொல்லுங்கக்கா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அந்த நகை பத்தின விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஜானகி கிட்ட வெளியில காமிச்சிக்கல. ஆனா பார்வதிக்கு வேர்வை தாங்க முடியல. அப்ப பார்வதி கேக்குறாங்க, நகையை பத்தி என்னக்கா சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, பார்வதி அந்த நகை எடுத்தது நான் தான் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா சொல்றீங்க, அந்த நகையை நீங்க எடுத்தீங்களா? எதுக்கு அந்த நகையை எடுத்தீங்க? நீங்க தான் அத்தனை பேருக்கு முன்னாடி நகையை எடுக்கலன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு கூட தன ஆதரவு கொடுத்தாலே, இப்ப என்ன நகையை எடுத்தேன்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி என்னால சொல்ல முடியல, அதனாலதான் உன்னை மட்டும் தனியா கூப்பிட்டு சொல்றேன். இங்க பாரு, அந்த நகையை நான் எதுக்கு எடுத்தேன்னா மாயாவோட அப்பாவுக்காக தான் அந்த நகையை எடுத்தேன். அது எடுத்து அடகு வச்சு பணத்தை கொடுத்துட்டேன். நகையை மாத்தி வச்சுட்டேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஜானகி சொல்ல, இதை கேட்டுட்டு பார்வதி நினைக்கிறாங்க, என்ன இது, அந்த நகையை நம்மளாம் மாத்தி வச்சோம், இவங்க மாத்தி வச்சேன்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம மாத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க மாத்தி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, நான் செஞ்சது தப்பு தான். நான் இப்போ உடனே சிவா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும். நீ போயிட்டு சிவாவை கூட்டிட்டு வரியா அப்படின்னு. உடனே நம்ம பார்வதியும், சரிக்கா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிரும், நான் போயிட்டு அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கதவை சாத்திட்டு நேரா சிவாவை போய் பாக்குறாங்க. சிவா ரூம்ல ரொம்ப கவலையா உட்காந்துருக்காரு. அவர் அண்ணன் ஜெயில இருக்கிறத நினைச்சு. அதே நேரத்துல பார்வதி நேரா சிவாவை போய் பார்த்து, என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. அப்ப சிவா கேக்குறாரு, என்ன பார்வதி என்னாச்சு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க அந்த நகையை எடுத்தது ஜானகி அக்கா தான் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாரு. என்ன பார்வதி சொல்ற அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமாங்க, இப்பதான் அக்கா கூப்பிட்டு என்கிட்ட விஷயத்த சொன்னாங்க. அந்த நகையை எடுத்தது அவங்க தானா. ஏதோ வெளியில சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன கூப்பிட்டு தனியா சொன்னாங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, என்ன பார்வதி இப்படி சொல்ற, என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இப்ப மாமாவோட ரூம்ல தான் ஜானகி அக்கா இருக்காங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்ல, சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போறாரு. அங்க போனதோட பார்வதி நேரா போயிட்டு கதவை சாத்த, சிவா நேரா ஜானகியை பார்த்து, என்ன அண்ணி சொல்றீங்க, நீங்க தான் நகையை எடுத்து மாத்தி வச்சீங்களா அப்படின்னு. அப்ப பார்வதி ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு சிவா, அப்பையும் சொல்றேன் இப்பையும் சொல்றேன், அந்த நகையை நான் மாத்தி வைக்கல அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்வதியை நேரா ஜானகியை பார்த்துட்டு, என்னக்கா இது, நீங்க தான் நகையை மாத்தி வச்சீங்கன்னு இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இப்ப இவர்கிட்ட ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, அப்பையும் சொல்றேன் இப்பையும் சொல்றேன், அந்த நகையை நான் மாத்தி வைக்கல அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி ஷாக் ஆகுறாங்க. அப்ப சிவா கேக்குறாரு, இங்க பாரு பார்வதி, எதுக்கு பொய் சொன்ன அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க நான் பொய் சொல்லல, இப்பதான் அக்கா என்கிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு சிவா, அந்த நகையை நான் எடுக்கல, ஆனா அந்த நகையை யார் எடுத்தா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதிக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஜானகி கிட்ட சிவா கேக்குறாரு, யாரு அண்ணி எடுத்தா அந்த நகையை சொல்லுங்க, அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, பார்வதி இங்க வா அப்படின்னு. அப்ப பார்வதி நேரா ஜானகி பக்கத்துல போக, அப்ப சிவாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப நம்ம ஜானகி நேரா பார்வதியை பார்த்து, சொல்லு பார்வதி அந்த நகை எங்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, எந்த நகைக்கா என்கிட்ட கேக்குறீங்க, நான் எந்த நகையும் எடுக்கல அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா பார்வதியை பார்த்து, இங்க பாரு நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை ஓங்கி அறையிறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா எதுக்குக்கா என்ன அடிக்கிறீங்க, நான் அந்த நகையை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதே நேரத்துல நம்ம சிவா கேக்குறாரு, இங்க பாருங்க அண்ணி, இங்க என்ன நடக்குது, எதுக்கு நீங்க பார்வதி அடிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி அடிச்சா இவளுக்கும் உனக்கும் தானே அவமானம், அதனாலதான் நான் இவளை கொஞ்சம் மன்னிக்கிறதோட விடுறேன். இங்க பாரு, மரியாதையே சொல்லு, அந்த நகையை எங்க வச்சிருக்க அப்படின்னு. அப்ப அடி வலி தாங்க முடியாம பார்வதி கை எடுத்து கும்பிட்டு, என்ன மன்னிச்சிருங்க அக்கா அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு சிவா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, சொல்லு அந்த நகையை எங்க வச்சிருக்க அப்படின்னு. அப்ப நம்ம பார்வதி அழுதுகிட்டே, அந்த நகை இப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷனுக்கு இது ரொம்ப பெரிய அவமானம், மரியாதையா சொல்லு அந்த நகை எங்க வச்சிருக்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அந்த நகையை நான் வச்சில்ல, லிங்க அண்ணன் தான் இந்த மாதிரி செய்ய சொன்னாரு, அதனாலதான் செஞ்சேன் அப்படின்னு. அப்ப சிவா அந்த பார்வதியை அடிக்கிறாரு, எதுக்காகடி இப்படி பண்ண, உன்னால என் அண்ணன் இன்னைக்கு ஜெயில இருக்காருடி, எதுக்காகடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு
கன்னத்திலே அறைய. அப்ப நம்ம பார்வதி அழுதுகிட்டே, என்னங்க உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன் அப்படின்னு சொன்னதோட செம்ம காண்டாகிறாரு நம்ம சிவா. சிவா பார்வதியை அடிக்கிறாரு. இங்க பாரு, எல்லாரும் சேர்ந்து அண்ணிய வந்துட்டு சந்தேகப்பட்டுட்டமே, மரியாதையா வாடி வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிடி அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா சிவாவை பார்த்து, சிவா ஒரு நிமிஷம் இல்லை, அப்படி சொல்றதா இருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அப்பவே சொல்லியிருப்பேன், பார்வதி தான் இந்த நகை எடுத்தது அப்படின்னு. ஆனா சொல்லாம இருந்ததுக்கு காரணம் இந்த குடும்பத்துல அடுத்தடுத்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லாம இருந்தேன். இங்க பாருங்க, இப்போதைக்கு போயிட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறது, அண்ணனை வெளியில எப்படி கொண்டு வரதுன்னு பாரு சிவா அப்படின்னு. உடனே சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப பார்வதி அழுதுகிட்டு நிக்க. அப்ப பார்வதி நேரா அவங்க ஜானகியை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க அக்கா அப்படின்னு சொல்ல ஜானகி அப்படியே விலகி நிற்கிறாங்க. அப்போ பார்வதி அழுகுறாங்க. அதே நேரத்தில் நம்ம சிவா நேரா அந்த லிங்கத்தை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஜானகி வந்துட்டு பார்வதியை அடித்ததையும், பார்வதி தான் தான் நகை எடுத்தான், அது மகாலிங்கத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம மாயா வந்து காதில் வாங்கிடுறாங்க. மாயா வந்துட்டு நினைக்கிறாங்க, அப்போ இந்த நகையை எடுத்தது பார்வதி அக்கா தானா, பார்வதி சித்தி தானா, பார்வதி சித்தி நகை எடுத்துக்கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு நம்ம மாயாவுக்கு. அப்பதான் அந்த கோவில்ல பேசிக்கிட்டு இருந்ததை காதுல வாங்குறாங்க. பசுபதியும் புவனேஸ்வரியும் வழக்கத்துக்கு மாறா ரகுராமுக்கு ரொம்ப ஆதரவா பேசினாங்க. அதை வந்து மாயா யோசனை பண்ணி பாக்குறாங்க. எப்பவுமே புவனேஸ்வரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, இந்த குடும்பத்தை எப்படி அவமானப்படுத்துறது அப்படின்னு புவனேஸ்வரி நினைப்பா. ஆனா இன்னைக்கு அவ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கா. ஸோ இதுக்கு பின்னாடி அவங்க கண்டிப்பா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்ப நகை கண்டிப்பா புவனேஸ்வரி வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு மாயா பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவா வந்துட்டு நேரா லிங்கத்தை போய் பார்க்குறாரு. கோவமா வராரு. அப்ப லிங்கம் வந்துட்டு நேரா சிவாவை பார்த்துட்டு என்ன இது சகல வராரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல சிவா அங்கேருந்து வந்துட்டு லிங்கத்தோட சட்டையை பிடிச்சி இங்க பாரு, என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, லிங்கம் டக்குன்னு இங்க பாருங்க, கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இதுக்கு மேல என்ன பிரச்சனை பெருசாக போகுது, என் அண்ணனை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி மூளைய செலவை செஞ்சு அவகிட்டேருந்து நகையை பிடுங்கி வச்சிருக்கியா, மரியாதையா அந்த நகையை கொடு அப்படின்னு. அப்ப லிங்கம் சொல்றாரு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த நகையை பத்தி கேட்குற அப்படின்னு லிங்கம் கேட்க, இதை கேட்டுட்டு செம்ம காண்டாகிறாரு சிவா. இங்க பாரு, என் அண்ணன் ஜெயில இருக்காரு, அந்த நகை எங்க இருக்குன்னு மரியாதையே சொல்லு, இல்லைன்னா நான் கொலைக்காரன் ஆகிருவேன் அப்படின்னு. அப்ப லிங்கம் சொல்றாரு, எந்த நகையை பத்தி பேசுற அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல, தேவையில்லாம வம்பிழுக்காத, சட்டையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்காத, வேணும்னா என் வீட்டுல போய் செக் பண்ணி பாத்துக்க அந்த நகை இருக்கான்னு, அப்படி அந்த நகை இங்க இருந்துச்சுன்னா என் கையில விலங்க போட்டு இப்பயே கூட்டிட்டு போ அப்படின்னு. அப்ப சிவா நேரா லிங்கத்துக்கிட்ட, இங்க பாரு, நீ தான் இந்த வேலையை பண்ணியிருப்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், பார்வதி எல்லாம் உண்மையே சொல்லிட்டா, ஆனா இங்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகுறதுக்காக நீ இப்படி பேசுற, இங்க பாரு, அண்ணன் வெளியில வரட்டும், அப்புறம் இருக்கடா அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா நேரா லிங்கத்தை எச்சரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப லிங்கம் நினைக்கிறாரு, இந்த பார்வதி சரியான முட்டாளா இருக்கா, இப்படி எல்லா விஷயத்தையுமே போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்ட்டு லிங்கம் நேரா புவனேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. புவனேஸ்வரி ஜாலியா வீட்டுல இருக்காங்க அந்த ரகுராம அவமானப்படுத்தினதுனால. அப்ப நம்ம லிங்கம் வந்துட்டு நேரா புவனேஸ்வரிக்கு கால் பண்ண, புவனேஸ்வரி வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, லிங்கம் சொல்றாரு, ஒரு பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன பிரச்சனை ஆயிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ லிங்கம் சொல்றாரு, அந்த பார்வதி சொதப்பிட்டா அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ லிங்கம் சொல்றாரு, நகையை வந்துட்டு என்கிட்ட தான் கொடுத்து வச்சதா அந்த பார்வதி அவன் புருஷங்காரன்ட்ட சொல்லிட்டா, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போல. அந்த சிவா அங்கேருந்து வந்துட்டு என் சட்டையை பிடிச்சி நகை எங்கன்னு கேட்டான். நல்ல வேலை அந்த நகையை உங்ககிட்ட கொடுத்தது நல்லதா போச்சு. என் வீட்டில் இருந்திருந்துச்சுன்னா இன்னரும் அந்த சிவா என் வீட்டுக்குள்ள புகுந்து அந்த நகையை எடுத்து என்னைய கைது பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை அந்த நகையை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த நகையை நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இதுல சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த பார்வதி இப்படி சொதப்புவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. லிங்கம் சொல்றாரு, நான் கூட தான் எதிர்பார்க்கல, சரி எதுக்கோ பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரியும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணிட்டு புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் லிங்கம் நினைக்கிறாரு, எப்படியா இருந்தாலும் நம்ம இதுல சிக்க கூடாதுப்பா, எப்படியாவது இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு லிங்கம் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு நேரா அவங்க போனை எடுக்கிறாங்க. எடுத்து அதுல அந்த கார்த்திக் கூட தேவிங்கிற பேர்ல பேசுவாங்கல்ல, அதுக்கான சிம்ம போடுறாங்க. போட்டு நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. அப்ப கார்த்தி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, தேவி சொல்றாங்க,
சார் நான் தான் சார் தேவி பேசுறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்கிட்ட பேசாத, அன்னைக்கு நீ வரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டியல்ல, உனக்காக நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு. அப்ப மாயா வந்துட்டு தேவி மாதிரி பேசுறாங்க. இங்க பாருங்க சார், நீங்க வருவீங்கன்னு நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? வந்து பார்த்தா உங்களை கொஞ்சம் கூட காணோம். ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிட்டு. எங்க அம்மாவும் எங்க அப்பாவையும் வந்துட்டு சமாளிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு. அதுக்குள்ள வந்து பார்த்தா உங்களை காணும் தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி வந்துட்டு அமைதியா இருக்க தேவி கேக்குறாங்க, அன்னைக்கு நீங்க வந்தீங்களா இல்லையா சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அன்னைக்கு நான் வந்தேன், ஆனா 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நீ வரவே இல்லையா, அதனால ஒருவேளை நீ வரலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அந்த இடத்துலேருந்து போயிட்டேன், சாரி தேவி அப்படின்னு சொல்ல. அப்போ தேவி சொல்கிறாங்க, சார் அன்னைக்கு உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ ஆசையாக தெரியுமா வந்தேன், கடைசியில் நீங்கள் வரவே இல்லை, நான் ரொம்ப ஏமாந்து போய் வீட்டுக்கு போனேன் தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, மறுபடியும் மீட் பண்ணலாம், இன்னைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க. அப்போ தேவி சொல்கிறாங்க, சார் இன்னைக்கு என்னால் வர முடியாது சார், ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதனால போட்டுட்டு போனாங்க. அங்கே வந்திருக்கிறவங்க நிறைய ஜுவல்ஸ் போட்டுப்பாங்க. அதோட நான் எல்லாத்தையுமே டெய்லியிலே வச்சுட்டு வந்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் போட்டுக்கிறதுக்கு ஒழுங்கான ஜுவல்ஸ் இல்லை, அதனால தான் என்னால் போக முடியல அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா சரியான பிளானை சிக்கிருக்கேன். இந்த நேரத்தில் நம்ம தேவியோட மனசை இடம் பிடிச்சா அவளை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி நேரா தேவி கிட்ட, இங்கே பாரு தேவி, நகை தான் பெரிய விஷயமா, இங்கே பாரு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அப்போ தேவி கேட்குறாங்க, எப்படி சார் நீங்கள் ஏற்பாடு பண்ணுவீங்க, உங்ககிட்ட அவ்வளோ நகை இருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, எங்கள் அத்தை இப்போ தான் ரீசெண்டாக நிறைய நகை வாங்கினாங்க, அதை நான் வேணா எடுத்துகிட்டு வரேன், போட்டுக்கிட்டு நீ உடனே கொடுத்துரு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா நினைக்கிறாங்க, ஆஹா நம்ம வழிக்கு வந்துட்டானே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உனக்கு நேரடியாக வந்து கொடுக்குறேன், அந்த நகையை நீ நேரடியாக வாங்கிக்கோ அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் இன்னும் ஒரு 1/2 hourல பார்க்கில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, சரி நம்ம எப்படி வந்து அந்த கார்த்தியை போய் மீட் பண்ணுறது, சரி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு மாயா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை ரெடி பண்ணுறாங்க. ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்டாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவில் உள்ள ஒரு பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை வந்து கார்த்திக்கிட்ட போய் பேசுகிற மாதிரி பேசி அந்த நகையை கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணுறாங்க மாயா. இன்னொரு பக்கம் கார்த்தி வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அத்தை வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் கார்த்தி வந்துட்டு நேராக அவங்க அத்தையோட பீரோல் பக்கத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற பீரோவில் திறந்து ட்ராவில் இருக்க நகையை ஒரு பேக்கில் அள்ளி போடுறாரு. போட்டுட்டு வெளியில் வராரு. அப்போ டக்குன்னு பசுபதி நேராக கார்த்தியை பார்த்து எங்கடா போகிற அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்ப்பா அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு, ஃப்ரெண்டை பார்க்க போறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாப்பா நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பசுபதியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த நகை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் போயிடுறாரு. கார்த்திக்கு தெரியாது இது சாமியோட நகை அப்படின்னு. நம்ம மாயை வந்துட்டு சூப்பரான பிளான் போட்டு கார்த்திகிட்டேருந்து அந்த நகையை வாங்க போகிறாங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க கண்டிப்பாக மாயா இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணுவாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் அந்த தேவியா இன்ட்ரோ ஆக போகிறது யாருன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அண்டு இன்னைக்கான எபிசோட இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, மாயா வந்துட்டு ஈஸியாக கார்த்தியை ஏமாற்றி அவங்க பெரியப்பாவை காப்பாற்றுறதுக்காக கார்த்திக் கிட்டேருந்து அந்த நகையை நேக்கா திட்டம் போட்டு வாங்குறாங்க. ஸோ இந்த பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இது வரைக்கும் எந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.